Good evening, ma. இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஸோ மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமில் 3 மெயினான சப் டாபிக்கு: ஃபோர்ஸு, ஃபீல்டு, அப்புறம் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் காயில் கேலனோமீட்டர் கன்வர்ஷன். ஸோ என்ன கான்செப்ட்னு பார்த்துடலாம். ஆய்ஸ்டட் வந்து ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி மேக் பண்ணுறாரு. ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு. இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்கள் ரைட் ஹேண்ட் தம்ப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட். ஸோ டைரக்ஷன் எப்படி இருக்குமா, இது கரண்ட் அப்வர்ட்ஸ்னா ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷனை வந்து சொல்லுதோ அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு. ஸோ உங்கள் ரைட் ஹேண்ட் தம்ப் வச்சுக்கோங்க. கரண்ட் தம்ப் அப்வர்ட்ஸை பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷனில் வேர்லாக இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு விட் பி in anti-clockwise direction for an upward current. இதே current வந்து டவுன்வர்டாக இருந்ததுன்னா direction of fingers வந்து clockwise-ஆக இருக்கும். So for a downward current, direction of magnetic field வந்து clockwise-ஆக இருக்கும், concentric loops-ஆக இருக்கும். ஓகே, ஸோ தான் டைரக்ஷன். இப்போ கரண்ட் கேரிங் ஒயர் எப்படி இருக்குன்னு வைங்களேன், அது மேலே உங்கள் தம் வச்சுடுங்க. பாயிண்ட் பிலையும் கியூலையும் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கேட்குறாங்கன்னா உங்கள் பாமை இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே இன்வர்ட்ஸ், இங்கே அவுட்வர்ட்ஸ். டைரக்ஷன் ஆஃப் லூப் இஸ் ஆல்வேஸ், ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் இன் டு அவுட். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டைரக்ஷன் வந்து போடணும். ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணணும். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா யூல் யூஸ் Biot-Savart's law. ஸோ உங்களுக்கு தெரியும், dB வெக்டர் இஸ் நத்திங் பட் μ0/4π ஐடியல் cross r by r cube இல்லையா? இல்லை நீங்கள் ஐடியல் r sin theta by r ஸ்கொயர் வெறும் மேக்னிடியூட் போட்டிங்கன்னா μ0/4π ஐடியல் sin theta by r ஸ்கொயர் வரும். டைரக்ஷன் வேணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட் வெக்டரை மல்டிப்ளை பண்ணுவீங்க. யூனிட் வெக்டர் வந்து உங்களுக்கு தெரியும் r வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் r. அதனால தான் கீழே r கியூப் மேலே r வெக்டர் வரும். ஸோ ஃபீல்ட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. SI யூனிட் வந்து டெஸ்லா. ஓகே, சரி. இப்போ இதில் நிறையா ஷேப்ஸ் இருக்குங்க. வேறு வேறு ஷேப்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வேறு வேறையாக இருக்கும். ஒரு வயர் இருக்குது, அதில் கரண்ட் வந்து I அட் அ பாயிண்ட் P கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஃபைனைட் வயர்னு வைங்க. அப்பர் எண்டு கூட இதை மேக் பண்ணுற ஆங்கிள் θ1, லோவர் எண்டு கூட மேக் பண்ணுற ஆங்கிள் θ2. இந்த ஆங்கிள் α1, இந்த ஆங்கிள் α2. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வேணும் அப்படின்னா μ0I/4πr, ஆர்ன்றது அந்த டிஸ்டன்ஸு, sin θ1 ப்ளஸ் sin θ2 யூஸ் பண்ணலாம். அல்லது cos α1 ப்ளஸ் cos α2 யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. அப்போ நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா θ1ம் θ2ம் θ, α1 α2 வந்து ஆல்ஃபா. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா μ0I/4πr
2 sin theta ஆயிடும். இங்கே நீங்கள் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ B becomes mu naught I by 2 pi r sin theta or mu naught I by 2 pi r cos alpha. இது ஃபைனைட் வயருக்கு. ஓகே, இதுவே இன்ஃபைனைட்டாக இருந்ததுன்னா வயர் வந்து இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குது, தீட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தீட்டா will tend to 90, alpha will tend to 0. either of this formula போட்டிங்கன்னா sin 90யும் cos 0வும் 1. ஸோ mu naught I by 2 pi r இதுதான் வந்து இன்ஃபைனைட் லாங் ஒயருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா. அடுத்தது இதே ஒயர் எடுத்துக்கிறீங்க at a point P at a distance R. ஆனால் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த ஒயர் எடுக்கிறீங்க. இது தீட்டா, இது ஆல்ஃபா, இது 90. தீட்டா 1 வந்து தீட்டா, தீட்டா 2 வந்து 0. அப்போ பியோட வேல்யூ என்ன ஆகிடும்னா mu naught I by 4 pi r into sin theta அல்லது alpha 1 வந்து alpha 2 வந்து 90. ஸோ B is equal to mu naught I by 4 pi r into cos alpha. இது ஃபைனைட்க்கு. இதுவே இன்ஃபைனைட்டாக இருந்ததுன்னா theta will tend to 90. So B becomes mu naught I by 4 pi r sin theta 1 ஆயிடும். ஓகே, இதே சர்க்குலர் லூப்பில் கரண்ட் வந்து கிளாக் வைஸில் போச்சுன்னா ஃபீல்டோட டைரக்ஷன் இன்வர்ட்ஸ். ரைட் ஹேண்ட் வச்சு பாருங்கள், கிளாக் வைஸ்னா இன்வர்ட்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா அவுட்வர்ட்ஸ் ஃபீல்டு. ஓகே, அடுத்தது ஆன் த ஒயர் இருந்தது ஒரு பாயிண்ட், எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஆன் த ஒயரில் இருக்குது அப்படின்னா B வந்து 0. ஆர்க்குக்கு ஆங்கிள் சப்டெண்டட் பை ஆர்க் தீட்டா, ரேடியஸ் வந்து ஆர்ன்னு வச்சிங்கன்னா ஃபார் ஆர்க் இட் இஸ் mu naught I by 4 pi r into தீட்டா. தீட்டான்றது ஆங்கிள் சப்டெண்டட். ஓகே, இதே நீங்கள் செமி சர்க்குலர் ஆர்க் வச்சுருக்கீங்கன்னா ஆங்கிள் சப்டெண்டட் வந்து 180 டிகிரி. ஸோ B is going to be mu naught I by 4 pi r into pi. ஸோ pi கேன்சல் ஆகிடும். ஸோ B is going to be mu naught I by 4r. ஓகே, சரி, அடுத்தது ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ பேசிக்கலி யூஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். லெஃப்ட் ஹேண்டில் 3 ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஃபோர் ஃபிங்கர் tells you the direction of field. மிடில் ஃபிங்கர் tells you the direction of V. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது அப்போ தம் வந்து tells you the direction of force. ஸோ என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது. இதை ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் வந்து மூவ் பண்ணுறீங்க. வித் சே வெலாசிட்டி V. இப்போ இது என்ன ஆகும்னா, இது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா Q into V cross B, which you can also write it as QVB sin theta, where theta is the angle between velocity vector and magnetic field. சரி, இப்போது இந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ இது எந்த பாத்தில் மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட்
when theta is 0 or 180, which means உங்கள் ஃபீல்டு இப்படி இருக்குது. ஒரு சார்ஜ் வந்து ஒரு வெலாசிட்டி வீல மூவ் பண்ணுறீங்க. இங்கே வந்து தீட்டா வந்து 0 ஃபீல்டுக்கும் வீக்கும், இங்கே தீட்டா வந்து 180. எதுவாக இருந்தாலும் ஃபார்முலா வந்து QVB sin தீட்டாவில் sin 0 sin 180 எது போட்டாலும் 0 ஆகிடும், 0. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ். ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைனில் வித்தவுட் எனி change in speed it will move. Okay, second case theta வந்து 90. மேலே இருக்க கேஸ் மாதிரி ஃபீல்டு இன்வெர்ட்ஸில் இருக்குது, வெலாசிட்டி அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ என்ன பாத்தில் போகும் அப்படின்னா it will go in a circular path. ஸோ கொஷின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத், டைம் பீரியட் என்ன, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஈக்குவேட் QVB sin தீட்டா வந்து 1 ஆகிடும் பிகாஸ் இட்ஸ் 90 is equal to mv²/r. கேன்சல் பண்ணிங்கன்னா v will be bqr/m, radius will be mv/bq. ஸோ இதில் கண்டிஷன்ஸ் இருக்குது. ரெண்டு சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து சேம் ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா v வந்து கான்ஸ்டன்ட், ஸோ r will be directly proportional to m/q. செகண்டு, ரெண்டு பேருக்கும் சேம் மொமெண்டம், அப்போ ஃபார்முலா வந்து p/bqன்னு எழுதலாம் mv. ஸோ அப்போ r is inversely proportional to q மட்டும்தான், ஏன்னா p வந்து கான்ஸ்டன்ட் சேம் மொமெண்டம்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது தேர்ட் கண்டிஷன், இஃப் தேர் மூவிங் வித் சேம் கைனடிக் எனர்ஜி, மொமெண்டம் வந்து நம்ம √2mE எழுதலாம், வெரி ஈஸி கைனடிக் எனர்ஜி. ஸோ r becomes √2mE/bq. அப்போ r is proportional to √m/q. இது சேம் கைனடிக் எனர்ஜிக்கு. ஃபோர்த், தேர் ஆக்சலரேட்டட் பை சேம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜியை வந்து QVன்னு எழுதலாம், இது √q வரும். அப்போ ரேடியஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு √m/q. சேம் டூ பார்ட்டிகல்ஸ்க்கு வேறு வேறு கண்டிஷன்ஸ்க்கு வேறு வேறு ரேடியஸ் வரும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் v/r போட்டிங்கன்னா bq/m. டைம் பீரியட் 2π/omega, independent of velocity. அடுத்தது frequency 1/time period which is bq/2πm. ஓகே, இது சார்ஜ்ட் பார்ட்டிக்கல் மூவிங் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்தது தீட்டா வந்து 0வும் இல்லை, ஸோ ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டாவில் போகுது அப்படின்னா இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இட் மேக்ஸ் சம் ஆங்கிள் தீட்டா. இது என்ன பாத்தில் போகும் அப்படின்னா ஹெலிக்கல் பாத். வியை வந்து காம்பனன்ட்ஸ் போட்டுக்கலாம். திஸ் இஸ் v cos theta, திஸ் இஸ் v sin theta. ரேடியஸ்க்கு இந்த v sin theta ரெஸ்பான்சிபிள். Time period is independent of v. There is something called pitch. Linear distance traveled by the particle for one time period. Circular motionல இப்படி ஒரு டைம் பீரியடுக்கு, பட் ஹெலிக்கல் பாத் பார்க்கும்போது ஒரு ரொட்டேஷனுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதுதான் நம்ம வந்து பிட்ச் அப்படின்னு சொல்கிறோம். பிட்ச் வந்து டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் which is v cos theta into t which is 2πm/bq. இது pitch of a helix.
ஓகே, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்போ 0 ஆகும் அப்படின்னா சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால். அடுத்தது தீட்டா வந்து 0 ஆர் 180, பேரலாவோ ஆன்டி பேரலாவோ அந்த சார்ஜை ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்போ 0. ஓகே, உங்கள் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த எஃப் வெக்டரு, F vector is perpendicular to both V vector and B vector. அப்புறம் F vector can only change direction of vector quantities. So it can change velocity and momentum only in direction aspects, but cannot change speed and kinetic energy of a moving particle. So இதெல்லாம் important points ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது force experienced by a current carrying conductor. Okay. By a current carrying conductor kept in uniform magnetic field. Okay. ஒரு இன்வெர்ஸ் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கண்டக்டரை ப்ளேஸ் பண்ணுறீங்க. ரெண்டு எண்ட்ஸுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் லென்த் வந்து எல். ஸோ அது என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா I இன்டூ டிஎல் கிராஸ் பி. ஓகே, ஸோ which you can actually write it as ILB sin theta. சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸோ இதான் உங்கள் கண்டக்டர். இது ஒரு ஃபீல்டில் வச்சுருக்கீங்க. இதில் போகிற கரண்ட் ஐ இப்படி. டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கேட்பாங்க, அதே லெஃப்ட் ஹேண்டு. டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். திஸ் வில் கிவ் யூ த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்து இன்வர்டாக வைங்க. current upwards, it is going to experience in the force leftwards. Okay, second point, any arbitrary shaped loop ஒரு ஃபீல்டில் வச்சிங்கன்னா it will become circular. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் it is going to experience a force. நெட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகே,
பட் கான்ஸ்டண்ட்டாக ஃபோர்ஸ் எல்லா டைரக்ஷன்லையும் ஆக்ட் ஆகிறனால எனி ஆர்பிட்ரி ஷேப் லூப் வந்து சர்க்குலராக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு ஷேப் லூப் வைக்கிறீங்க, எல்லாமே வந்து க்ளோஸ்ட் லூப்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் நெட் ஃபோர்ஸ் வந்து 0. டார்க் may or may not be 0. டார்க்கோட ஃபார்முலா வந்து mb sin theta. So you can actually write it as m cross b. mன்றது magnetic moment. So you can actually write it as NIA, number of turns இருந்தா. Okay, Ampere meter square unit. ஒரு காயிலில் வந்து ஒர்க் டன் θ1 இருந்த ஆங்கிள் இருந்து θ2 ரொட்டேட் பண்ண என்ன ஒர்க் டன்னா mb cos θ1 minus cos θ2. பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் mb cos θ. ஸோ இது 3 ஈக்குலிபிரியம் இருக்குது, ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா θ வந்து 0, அன்ஸ்டேபிள்னா θ 180, நியூட்ரல் அப்படின்னா θ 90. ஓகே, டன். சரி, அடுத்தது ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். 2 பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் வச்சுருக்கீங்க. இதில் போகிற கரண்ட் I1, இதில் போகிற கரண்ட் வந்து I2. இது இருக்க ஃபீல்டு வந்து I2 ஓடுது. ஸோ இந்த சைடு என்ன ஃபீல்டை கொடுக்கும் அப்படின்னா அவுட்வர்ட்ஸ். இது இருக்க ஃபீல்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஓடுது, விச் இஸ் இன்வர்ட்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை 1 போடணும் அப்படின்னா current in 1, length of 1, field in which it is kept. அது எந்த ஃபீல்டில் இருக்குன்னா செகண்ட் ஒன்னோட ஃபீல்டில். இப்போ 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்கோங்க. B2 is going to be mu naught I2 by 2 pi R. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா F1 is equal to I1 small I L, B2 வந்து mu naught I2 by 2 pi R. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா F1 is equal to mu naught I1 I2 L by 2 pi R வரும். ஸோ F1 by L is equal to ஓகே, டன். இதுதான் ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை கண்டக்டர், கரண்ட் கேரிங் கண்டக்டர். மூவிங் காயில், ஸோ மூவிங் காயில் கேலோமீட்டரில் டவ் இஸ் ஈக்குவல் டு NIAB sin θ டார்க்கு. இது வந்து நீங்கள் C θ கூட ஈக்குவேட் பண்ணுவீங்க. இந்த θ by I பேர் கரண்ட் சென்சிட்டிவிட்டி, which is NAB sin θ by C. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டின்றது θ by V, which is NAB sin θ by CR. C is couple per unit twist, θ is angular twist. Conversion of galvanometer into ஃபஸ்ட்டு அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு ஷண்ட்டை வந்து நீங்கள் கேல்வனோமீட்டர் கூட பேரலில் கனெக்ட் பண்ணணும். டோட்டல் கரண்ட் வந்து I, இது அம்மீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் போகிற கரண்ட் வந்து IG, ஷண்ட்டில் போகிற கரண்ட் வந்து I மைனஸ் IG. ஸோ 2 பேரும் பேரலில் இருக்காங்க, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம். ஸோ IG இன்ட்டு G இஸ் ஈக்குவல் டு I மைனஸ் IG இன்ட்டு S. இதுலேருந்து ஷண்ட் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா IG இன்ட்டு Gன்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேல்வனோமீட்டர் பை I மைனஸ் IG. ஷண்ட்ன்றது வெரி ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ், அதை பேரலில் கனெக்ட் பண்ணணும். இதுவே அதை நீங்கள் வோல்ட் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா வெரி ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். இங்கே பொட்டென்ஷியல் ட்ராப் PG,
V minus Vg. So current same என்றனால current is V by R. Vg by G is equal to V minus Vg by R. From this you can find R as V minus Vg by Vg into G. The conversion. Okay. So question start பண்ணலாம். First question பாருங்க. If the direction of initial velocity of a charged particle is perpendicular to magnetic field, கண்ண மூடிட்டு சொல்லலாம் circular path. ஆமாதானே? கான்செப்ட் பார்த்தோம்ல, ஃபீல்டுக்கு perpendicular directionல ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறீங்கன்னா it will undergo a circular path motion. சரி, அடுத்தது. An electron is traveling along x direction. சார்ஜ் வந்து x directionல போகுதான். ஃபீல்டு வந்து y ஆக்சிஸில் இருக்கான். வைங்க, இது வெலாசிட்டி. ஸோ தம் வந்து எந்த டைரெக்ஷனில் பாயிண்ட் பண்ணும்? தம் வந்து அவுட் வச்சா இருக்கும். விச் இஸ் கோயிங் டு பி சம்திங் லைக் திஸ். கரெக்டா? அவுட் வச். இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த XZ பிளேன். இது Z, இது X, இப்படி சுற்றும். அடுத்த கொஸ்டின். When an electron enters perpendicularly in a magnetic field with velocity v, time period of its revolution is t. Time period of formula 2 pi m by bq. It is independent of velocity. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் velocity 2v ஆக்கிட்டிங்கன்னா டைம் பீரியட் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. It is going to be the same t. Because time period is independent of velocity. Okay? அடுத்தது போகலாமுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. One proton beam enters a magnetic field. B ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 power minus 4 டெஸ்லா. ஸ்பெசிஃபிக் சார்ஜ்ன்றது Q by M. ஸ்பெசிஃபிக் சார்ஜ்ன்றது அது 10 power 11 கூலும் per கிலோகிராம் கொடுத்தாச்சு. வெலாசிட்டி வந்து 10 power 7 மீட்டர் per செகண்ட் கொடுத்தாச்சு. ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் கேட்குறாங்க. R is equal to MV by BQ. ஸோ இது வந்து Q by M வந்து நான் இப்படி எழுதிக்கிட்டா. ஸோ V என்ன கொடுத்துருக்காங்க? 10 power 7 by B என்னது? 10 power minus 4 into 10 power 11. So that would give me 10 power 7 by 10 power 7, which is 1 meter. That is option 2. Okay? அடுத்தது. A cyclotron cannot use to accelerate. சைக்ளோட்ரான் டாபிக் வந்து deleted. பட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வந்து செகண்ட் கான்செப்ட். அதாவது உங்கள் ஃபீல்டும் சார்ஜ் வந்து என்டர் ஆகிறது வந்து 90 டிகிரியில் இருக்கும்போது, தீட்டா 90 டிகிரி கேஸ், அப்போ சர்க்குலர் பாத்தில் போகுது இல்லை. ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ் இட் யூஸ் டு ஆக்சலரேட் charged particles. ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை வந்து சைக்ளோட்ரானால் ஆக்சலரேட் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. நியூட்ரானுக்கு சார்ஜ் இருக்குது 2e. நியூட்ரானோட சார்ஜ் வந்து E. நியூட்ரான்ஸ் தான் சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல். ஸோ இதை தான் அதனால் ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். A wire carrying current I along positive xன்ட்டாங்க. அப்போ கரண்ட் வந்து I cap, கரண்ட்டோட டைரெக்ஷன். நீங்கள் கரண்ட்டுக்கு பேசிக்காக நம்ம டைரெக்ஷன் போட மாட்டோம், பட் we do it for current element. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், dl வெக்டர் வந்து IL I cap. ஓகே, B வெக்டரோட டிரெக்ஷன் கொடுத்துட்டாங்க 2i cap plus 3j cap minus 4k cap. இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், I into dl cross Bன்னு இல்லையா. ஸோ நம்ம பண்ண போகிறோம் I cap cross 2i plus 3j minus 4k. ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா I cross I, that is 0.
ஸோ அடுத்த டேர்ம் வந்து I cross 3j cap மைனஸ் 4I cross k. சரி, சர்க்கிள் போட்டுக்கோங்க. கிளாக் வைஸில் 3 சிஸ்டம் வரைஞ்சிக்கோங்க. I cross j வந்து k cap minus 4. I cross k opposite direction வருது. So it is minus j cap. So effector என்ன வந்துரும்? IL 3k cap plus 4j cap வருது. மாடுலஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? root of 3 square plus 4 square போட்டால் 5 வரும். So which is modulus of force vector 5IL, which is option 4. Okay. ஸோ இந்த மாதிரி வெக்டார் ஃபார்மில் வந்தால் இப்படி தான் நீங்கள் போடணும். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஷின். டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டைபோல் மொமெண்ட் n வெக்டர் வந்து NIA வெக்டர்னு சொன்னேன். இந்த ஏரியா வெக்டர் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது இருக்கிறது வந்து ஒரு XY பிளேன் அப்படின்னா இதோட ஏரியா வெக்டர் வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலரான ஆக்சிஸில் இருக்கும், which is k கேப்பில் இருக்கும் ஏரியா வெக்டர். இது ப்ளஸ் கேயா மைனஸ் கேன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கரண்ட்டோட டைரக்ஷன் அதே ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளாக் வைஸில் ரைட் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நோட் புக்கில் வச்சுட்டு இன்வர்ட்ஸில் இருக்கும். கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தம் வந்து இன்வர்ட்ஸை பாயிண்ட் பண்ணும். இன்வர்ட்ஸ்ன்றது நெகட்டிவ், அவுட்வர்ட்ஸ்னா பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ எங்கள் கிளாக் வைஸில் போகுது இன்வர்ட்ஸு. அப்போ ஏரியா வெக்டர் என்னவா இருக்கும்னா பை ஆர் ஸ்கொயர் இஃப் ரேடியஸ் இஸ் கிவன். ஓகே, டைரக்ஷன் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் பெர்பெண்டிகுலரான டைரக்ஷனு கே, ஆனால் இன்வர்ட்ஸ்ன்றனால மைனஸ் கே வரும். சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லூப் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நான் XY டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். சரி, இது வந்து செமி சர்க்கிள். ஸோ M1 வெக்டர் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்லாம் இல்லை, I இன்ட்டு ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டைரக்ஷன் மைனஸ் கே கேப். ஏன்னா கரண்ட் வந்து கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ XYக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இசட்டு, இன்வர்ட்ஸ்ன்றனால மைனஸ் கே. M1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு பை 2r the whole square by 2 into minus k cap. ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்க, டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். M net is nothing but என்னெல்லாம் காமன் எடுக்கலாம்? I பை ஆர் ஸ்கொயர் பை 2லாம் காமன் எடுத்துட்டிங்கன்னா உள்ள 1 + 4 இருக்கும் மைனஸ் கே கேப். ஸோ M net நீங்கள் மாடுலஸ் போட்டிங்கன்னா 5/2 I pi r square. So which is option 1. Okay. அடுத்தது போகலாம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கேட்குறாங்க. ஆர்க்குக்கு ஃபார்முலா வந்து μ0I/4πr இன்ட்டு தீட்டா. இங்கே தீட்டா வந்து பை, ஏன்னா செமி சர்க்குலர் ஆர்க். ஸோ μ0I/4r. டைரக்ஷன் பார்க்கணும். இந்த லூப் வந்து கரண்ட் வந்து கிளாக் வைஸாக இருக்குது. ஸோ இதுக்கு இன்வர்ட்ஸு, இதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ், அப்போ அவுட்வர்ட்ஸு. ஸோ ஃபீல்டு இந்த மாதிரி வேறு வேறையாக இருந்ததுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ B1 வந்து இதை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன் இந்த லூப்பை. இது 2, இதனாலையும் 0 பிகாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது ஓவில் மீட் பண்ணுது. ஸோ B1 வந்து μ0I/4r2 which is inverse. இதை நான் B2ன்னு எடுத்துக்கிறேன். இது 2, இது 1ன்னு எடுத்துக்கிறேன். இது 1 தானா? சாரி, R1. Okay, this is also B1. B2 will be μ0I/4r2 which is outwards. உங்களுக்கு தெரியுது R2 is greater than R1. டினாமினேட்டரில் பெரிய நம்பரால் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ B2 will be less than B1 எழுதிக்கலாமா? ஸோ B net எழுதுங்க.
பெரிய ஃபீல்டிலிருந்து சின்ன ஃபீல்டை சப்ராக்ட் பண்ணுங்கள். நெட் டைரக்ஷன் வந்து பெரிய ஃபீல்டோட டைரக்ஷன் தான் டோட்டல் டைரக்ஷன். ஸோ மியூ நாட் ஐ பை 4r1 மைனஸ் மியூ நாட் ஐ பை 4r2 நெட் டைரக்ஷன் இன்வர்ஸ். ஸோ இந்த மியூ நாட் ஐ பை 4 எல்லாம் வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1/r1 மைனஸ் 1/r2. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் இந்த ஃபிகர்? சரி, இது 1, இது 2, இது 3. ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் பாயிண்ட் ஓவில் மீட் பண்ணுது, விச் மீன்ஸ் இட் இஸ் ஆன் த ஒயர். ஸோ B1 வந்து 0. B2 வந்து செமி சர்க்குலர் ஒன். ஸோ மியூ நாட் ஐ பை 4r. கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, அவுட்வர்ட்ஸ். தேர்டு காம்பனண்ட், இந்த ஒயருக்கு இந்த பாயிண்ட் வந்து 1 எண்டில் இருக்குது அட் டிஸ்டன்ஸ் r. ஸோ B3 வந்து மியூ நாட் ஐ பை 4πr. எல்லாமே ஃபார்முலா தாங்க. இதுக்கும் வந்து டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லா டைரக்ஷனும் இங்கே சேமாக இருக்கனால யூ கேன் ஆட். ஸோ B0 இஸ் ஈக்குவல் டு B1 ப்ளஸ் B2 ப்ளஸ் B3. தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4r ப்ளஸ் மியூ நாட் ஐ பை 4πr. இந்த ஆப்ஷன் 3. ஓகே, ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் கொஷின். இது Z, இது Y, இது X. இப்படி ஒரு ஒயர் போயிட்டு இப்படி பெண்ட் ஆகி இப்படி வருது. யூ கேன் see now there is a change in the plane. இது எந்த பிளேனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து XYயில் இருக்குது, இதுவும் XYயில் இருக்குது, இது ZYயில் இருக்குது. சரி, ஓகே, ஃபஸ்ட் இது ஒயர் 1, 2, இது ஒரு தேர்ட் பீஸ், இது இன்ஃபைனட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, B1 இன்ஃபைனட் ஒயர், மெஷர்மெண்ட் இஸ் மேட் அட் 1 end. ஸோ மியூ நாட் ஐ பை 4πr போட்டுக்கலாம். ஓகே, டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபீல்டு வந்து ஒயர் இருக்க பிளெயினுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபீல்டு ஒயர் வந்து இந்த பிளெயினில் இருக்குது. இது வந்து என்ன பிளெயினு நீங்கள் சொல்லலாம்? XY பிளெயின். ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, இங்கே நீங்கள் வச்சிங்கன்னா இன்வர்ட்ஸ் இல்லை அவுட்வர்ட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இன்னொரு அவுட்ன்றது தேர்ட் டைமென்ஷன் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு XY பிளெயின். அதே மாதிரி தான் இங்கேயும் அது இருக்க பிளெயினில் அதை கண்டெயின் பண்ணுற பிளெயினுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இது எந்த பிளெயினு? இது Z, இது Y, இது Xன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் இன் XY பிளெயின். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலரான பிளேன் என்னென்னா Z. ஸோ அப்போனா இங்கே K கேப் வரும். ப்ளஸ் கேயா மைனஸ் கேயா? இன்வர்ட்ஸாக இருந்தால் மைனஸ், அவுட்வர்ட்ஸாக இருந்தால் ப்ளஸ். ஸோ கரண்ட் இப்படி வச்சுக்கோங்க. உங்கள் கரண்ட் இங்கே தம்பு இங்கே வச்சுருங்க. பாயிண்ட் இந்த சைடு இருக்குது. ஸோ ஃபோல்டு பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி இன்வர்ட்ஸ். ஸோ இன்வர்ட்ஸ் அப்படின்னா மைனஸ் K. ஓகே, அடுத்தது சர்க்குலர் லூப். B2 is equal to mu naught I by 4R. ஓகே, கரண்ட் கிளாக்வைஸில் இருக்குது, YZ பிளேனில் இருக்குது. அப்போ I கேப் வரப்போகுது. கிளாக்வைஸ் இன்வர்ட்ஸ், ஸோ மைனஸ் I. B3 இதுக்கும் B1க்கும் சேமே தான் வரும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா B net vector is equal to B1 vector plus B2 vector plus B3 vector. B1 and B2 same nala 2 times mu naught I by 4πr minus K capital எடுத்துடலாம் plus mu naught I by 4r into
minus I. ஸோ பெண்ணெல்லாம் காமன் எடுக்கலாம். mu naught I by 4 pi r வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் மைனஸ் வெளியே எடுத்துடுறேன். 2 by pi plus this is k cap plus I cap இருக்கும். ரைட், you cannot take pi common. ஸோ மைனஸ் மியூ நாட் பை 4 I by r இருக்கும். ஸோ நீங்கள் பை எடுக்கணுன்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ பை I cap plus 2 k cap by pi. I'll just take that out. ஸோ இதான் உங்கள் B net vector, which is option 3. Correct? So this is option 3. அடுத்த question போலாம். A long current carrying conductor is bent in a circular loop. சரி, ஒரு circular loop இருக்கு. radius வந்து r. at a point r outsideல கேட்குறாங்க. இதில் போகிற current வந்து I. formula for circular loop என்னன்னா mu naught I a square or r square by 2 into r square plus small r square the whole power 3 by 2. இதான் for any point outsideக்கு formula. சென்டரில் small r 0 ஆகிடும். ஸோ mu naught I small r square by 2 r cube இருக்கும். கேன்சல் பண்ணிங்கன்னா mu naught I by 2r. If coil has n turns, B is equal to mu naught Ni by 2r. இதுதான் ஃபார்முலா சென்டருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஷனில், this is based on a circular loop question. A long wire carrying steady current is bent into a circular loop of 1 turn. ஸோ ஒரு லாங் வயரை வந்து ஒரே ஒரு டேர்ன் இருக்க காயிலாக பெண்ட் பண்ணிட்டாங்களாம். சென்டரில் வந்து ஃபீல்டு வந்து பியா. அதுக்கப்புறம் it is bent into a circular turn of n turns. நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஆப்வியஸாக ரேடியஸ் கம்மியாகிடும். இப்போ வந்து பி என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கேஸில் மியூ நாட் 1 டர்ன்ன்றனால I by 2r போட்டுடலாம். அடுத்தது பி டேஷ் வந்து மியூ நாட் Ni by 2. இது r by n ஆகிடுங்க. பிகாஸ் இஃப் யூ ஆர் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ரேடியஸ் டிக்ரீசஸ் பை n times. So this becomes n square times mu naught I by 2r, which is n square times B. Option 2. Okay வா, அடுத்த question போலாம். Two concentric circular coils, okay, each have n turns. 10 turns இருக்கான். are situated in same plane. The radii are 20 cm and 40 cm. நான் சென்டிமீட்டர் இங்கேயே கன்வெர்ட் பண்ணிடுறேன். 0.2 0.4 ரெஸ்பெக்டிவ்லி கேரி கரண்ட் இந்த ஆப்போசிட் சென்ஸ்ன்ட்டாங்க. ஒன்று கிளாக் வைஸ்னால் இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ். இதோடது 0.2 ஆம்பியரா, இதில் 0.3 ஆம்பியரா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர். சரி, ஃபஸ்ட்டு இருக்கிற லூப்பாலையும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், செகண்ட் இருக்க ஃபீல்டாலையும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னால் B1 is equal to mu naught I1, which is 0.2 by 2 10 n number of turns. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்னா mu naught Ni by 2r. ஸோ ஃபஸ்ட்டோட ரேடியஸ் வந்து 0.2. ஓகே, டைரக்ஷன் வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். ஸோ அதனால் இன்வெர்ஸ் எடுத்துக்கோங்க. B2 mu naught I n I by 2r. இது அவுட்வர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியுது B1 is being greater than B2. அப்போ நெட் ஃபீல்டு போடும்போது B1 -2 போடணும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் வேறு வேறு டைரக்ஷன். ஸோ B net is equal to B1. கரெக்டா? ஸோ மியூ நாட் வெளியே எடுத்துடலாம், 10 வெளியே எடுத்துடலாம்.
2 வெளியே எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 minus 0.3 by 0.4 வரும். ஸோ mu naught value 4 pi into 10 power minus 7 into 10 by 2 0.1 by 0.4 which is 1 by 4 which is equal to approximately 8 into 10 power minus 4 Tesla. 8 வரல ஒரே நிமிஷம். இந்த 4 இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 3.14 into 10 into 10 by 2. I think mu naught optionsல அப்படியே வச்சிருக்காங்கன்னு. So let me not change the mu naught part. So mu naught into 5 0.4 minus 0.3 by 0.4 வச்சு வரும், which you can write it as 5 by 2, which is option 4. Okay. சேம் டைரக்ஷனை ஃபீல்டுனா ஆட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்னால் சப்ராக்ட் பண்ணணும். அதுவும் பெருசிலிருந்து சின்னதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஷின், டைமென்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டெஸ்லாவோட ஈக்குவலன்ட் டைமென்ஷன் கேட்குறாங்க. நீங்கள் நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லெட் மீ யூஸ் Biot-Savart's law. B is equal to mu naught by 4 pi ஐடியல் sin theta by r square இல்லையா? இது டெஸ்லா. mu naught யூனிட் வந்து நியூட்டன் பெர் ஆம்பியர் ஸ்கொயர். ஐக்கு வந்து ஆம்பியர், டிஎல்க்கு ஒரு மீட்டர் பை மீட்டர் ஸ்கொயர். கேன்சல் பண்ணிங்கன்னா நியூட்டன் பெர் ஆம்பியர் ஸ்கொயர் இன்டூ ஆம்பியர் பெர் மீட்டர்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவலன் டு நியூட்டன் பெர் ஆம்பியர் பெர் மீட்டர். Newton is equivalent to kilogram meter per second square into ampere inverse into meter inverse. இதுவும் cancel ஆயிடும். So it is m L0 t power minus 2 a inverse, which is option 2. Okay. அடுத்த question போலாம். Two long straight wires are set parallel to each other. Okay. Each carries current I in same direction. Okay. They are separated by a distance, say 2r. Intensity at midway r என்ற டிஸ்டன்ஸில் கேட்குறாங்க. சரி, இதனால் இந்த ஃபர்ஸ்ட் வயரால் இங்கே ஃபீல்டு வந்து இன்வர்ட்ஸ், இதனால இங்கே அவுட்வர்ட்ஸ். ரெண்டும் சேம் மேக்னிடியூட். ஏன்னா B வந்து B1 is equal to B2 which is mu naught I by 2 pi r. ஆனால் ஒன்று இன்வர்ட்ஸ் ஒன்று அவுட்வர்ட்ஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0. அடுத்தது, conducting loop carrying current I is placed in a uniform magnetic field pointing into the plane. The loop will tend to left hand open பண்ணுங்க, current இப்படி, field inverts, so it is going to experience force in outward direction. Since இது closed loopனால எல்லா சைடும் அதே மாதிரி outwards force experience பண்ணும், so that one radius would tend to increase, so size increases, the loop increases in size. Okay. அடுத்த question, you have a long solenoid. Okay. Small n வந்து 800 turns per unit meterனு சொல்லியாச்சு. கரண்ட் கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ends. solenoidக்கு வந்து இன்சைடில் வந்து ஃபார்முலா வந்து mu naught ni. This small n is number of turns per unit length. அதே எண்ட்ஸில் வந்து ஃபார்முலா வந்து mu naught ni by 2. இங்கே வந்து ends of the solenoid கேட்குறாங்க. ஸோ B is equal to mu naught is 4 pi into 10 power minus 7. n வந்து 800 கொடுத்தாச்சு. I வந்து 1.6 by 2.
So 2 into 3.14 into 10 power minus 7 into 800 into 1.6 multiply பண்ணீங்கன்னா it is approximately 8075 into 10 power minus 7, which on simplification gives you 8 into 10 power minus 4 Tesla. Okay, which is option 2. அடுத்த question போலாம். Three long straight and parallel wires carrying currents are arranged as shown in the figure. Okay, the wire C, which carries current 5 ampere, okay, is placed so that it experiences no force. அப்பனா என்ன அர்த்தம்னா இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன ஆயிருக்கும், கேன்சல் அவுட் ஆயிருக்கும். தட்ஸ் வை நோ ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, ILBயா. சரி, D வந்து C மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து மியூ நாட், நீங்கள் இந்த ஃபார்முலாவே போட்டுக்கலாம், I1 I2 by 2 pi R into L. ஸோ Dக்கும் Cக்கும் உள்ள ஃபோர்ஸ் வந்து மியூ நாட், I1 வந்து 15 into 5 by 2 pi, டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இன்டூ எல். பி வந்து சி மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் மியூ நாட் இன்டூ அதில் போகிற கரண்ட் 10 இன்டூ 5 இன்டூ எல் பை 2 பை 15 மைனஸ் 6. இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எல் பை 2 pi 15 minus 6, L 2 pi mu naught 5, 15 by x is equal to 10 by 15 minus x வரும். 3 times 2 times 45 minus 3x is equal to 2x. So 5x is equal to 45. X is going to be 9. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 9. ஸோ 15 minus 9 is how much? இது வந்து 6. ஓகே, ஸோ தேர் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் wire C and D, so which is going to be 9. This is also called as a null point. Okay, let's go to the next question. An infinite straight wire carrying current 3 ampere and other carrying 6 ampere in same direction produce a magnetic field 12 Tesla at the midpoint. Okay, when 6 ampere current wire is switched off, the magnetic field is first இங்கே வந்து first wire-ஆல inwards, second wire-ஆல outwards. B1 வந்து mu naught 3 by 2 pi D by 2, mu naught into 6 pi 2 pi D by 2. இது என்ன, இது out. B2 is greater than B1. So B net is nothing but, they gave it as 12 Tesla. Mu naught by 2 pi D by 2, இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 6 minus 3 outwards. So 12 is equal to mu naught 3 by pi D. இது equation 1. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த 6 ஆம்பியர் வயர் இதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களாம். இப்போ அங்கே என்ன ஃபீல்டுன்னு கேட்குறாங்க. சேம் மிட் பாயிண்டில் by 2, which is same. So it is going to be 12 Tesla as well. ஏன்னா மியூ நாட் 3 by pi D வந்து நமக்கு 12ன்னு தெரியும். இங்கேயும் எனக்கு அதே தான் வருது, மியூ நாட் 3 by pi D. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி 12. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். Two thin parallel wires separated by a distance B carrying current I ampere each. The magnet of force per unit length exerted by one on the other. Direct formula mu naught I1 I2 போடுவோம். இங்கே ரெண்டுமே சேம்ன்றா I square by distance 2 pi B. Option 2.
ஓகே. வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன் த ஸ்கொயர் காயில்னு கேட்குறாங்க. சரி, ஒரு ஒயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் காயில் இருக்குது. இந்த ஆமில் ஃபோர்ஸ் இப்படி, இங்கே ஃபோர்ஸ் எப்படி, இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடும். இந்த ஒயரால் இங்கே ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ். Force experienced on this wire is going to be F1, on this wire is going to be F2. For obvious reasons, F1 வந்து distance கம்மியாக இருக்குது, F2க்கு distance அதிகம், அதனால் F1 is going to be greater than F2. So I know it is going to moving towards the wire, ஏன்னா F1 பெருசுனா இந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆக போகுது. பட் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன வேணும், இந்த ஒயர் இங்கே என்ன ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வேணும். So field is equal to mu naught I by 2 pi R. ஃபஸ்ட்டுக்கு போடும்போது 2 சென்டிமீட்டர் போடுவீங்க, கரெக்டா? ஸோ F1 is going to be I, அதில் போகிற கரண்ட்டு which is 1 into mu naught 2 by 2 pi 4 pi into 10 power minus 2 into I, இது B, L வேணும், L வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் 5 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா mu naught by pi into 5 வருது. ஓகே, ஸோ which is 4 into 10 power minus 7 into 5 which is 20 into 10 power minus 7. இது equation 1 F1. F2க்கு ஃபீல்டு வேணும். B2 is equal to mu naught I by, which is I is again 2 by 2 pi R 10 centimeter. So F2 is equal to I, which is 1 into mu naught into 2 by 2 pi into 10 into 10 power minus 2 into L. L is again 10 into 10 power minus 2. இதுவும் cancel ஆகிடும், 2 cancel ஆகிடும். So which is mu naught by 10 pi, which is 4 into 10 power minus 7 by 10, which is 0.4 into 10 power minus 7. So this is going to be how much you'll get? Close. Simplify பண்ணி சொல்லுங்க ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் மூவிங் அவே ஃப்ரம் ஒயரை ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரவே வராது. யூ கேன் ஈஸிலி கேன்சல் அவுட். ஸோ இட்ஸ் எய்தர் திஸ் ஆர் திஸ். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் டெக்னிக்கலி. ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். The magnetic force acting on a charged particle of charge Q வந்து -2 மைக்ரோ கூலும் கொடுத்துட்டாங்க. ஃபீல்டு வந்து 2 Tesla in y direction கொடுத்தாச்சு. பார்ட்டிகளோட velocity is given as 2 I cap plus 3 J cap into 10 power 6. எஃபெக்டரோட ஃபார்முலா Q into V cross B. டென் பவர் 6 எடுத்துக்கலாம். -2 into 10 power 6. ஓகே, க்ராஸ் பண்ணிங்கன்னா 4 I cross J plus 3 J cross J வருது. அந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ எஃபெக்டர் இஸ் கோயிங் டு பி -2 into 10 power 6 into 4 I cross J is plus K. So effector is -8 into 10 power 6. சார்ஜ் வந்து மைக்ரோ கூலுமா, ஸோ இப்போ -6 எடுத்துக்கோங்க.
ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 8 கே கேப் வருது. ஸோ 8 நியூட்டன் in negative z direction. So which is option 1. Okay. அடுத்த question. A square current carrying loop is suspended in uniform magnetic field acting in the plane of the loop. The force on one arm is F vector. The net force on the remaining 3 arms is square loop இருக்கான். ஒரு ஆர்மில் ஃபோர்ஸ் வந்து F vector-ஆ. ரிமைனிங் ஆர்ம்ஸ்லலாம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். நெட் ஃபோர்ஸ் ஃபார் எனி க்ளோஸ்ட் லூப் 0. ஸோ ஒரு இது எஃப்னா வித் 3 ஆர்மோடதும் என்னவா இருந்தால் அது 0 ஆயிருக்கும். ஸோ த ரிமைனிங் ஒன்ஸ் ஹேஸ் டு பி மைனஸ் எஃப் வெக்டர். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே. அடுத்த கொஷின். சர்க்குலர் லூப் ஃபார்முலா என்னது? அவுட் சைட் பாயிண்ட்டுக்கு B is equal to mu naught n I r square by 2 r square plus small r square the whole power 3 by 2. Small r is very very greater than r சொல்லிட்டாங்க. So B is நீங்கள் capital R neglect பண்ணிக்கலாம். mu naught n I small r power ஸ்கொயரும் 3 by 2 போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும். r cube. So it is option 4. Okay. Next. A small coil of n turns has an effective area A, carries a current I. It is suspended in a horizontal magnetic field B such that its plane is perpendicular to B. அதோட plane வந்து, or I can keep it like this, is perpendicular to B ன்னு கொடுத்துட்டாங்க. The work done in rotating it by 180 degree about the vertical axis. MB cos theta 1 minus cos theta 2. First வந்து plane வந்து perpendicular to B னா area vector வந்து first theta வந்து 0 degree. theta 1, theta 2 வந்து 180. So W is equal to Ni A cos 0 minus cos 180. So which is going to be 2 Ni AB. Option 2. Next question. Current of 5 amperes is flowing in a wire of length 1.5 meters. So current வந்து 5 ampere கொடுத்துருக்காங்க. length வந்து 1.5 meter கொடுத்தாச்சு. force வந்து 7.5 newton act ஆகுதான். when it is placed in a field of 2 Tesla. angle between field and direction of current கேட்குறாங்க. direct formula F is equal to ILB sin theta. so F வந்து 7.5, I வந்து 5, L வந்து 1.5, B வந்து 2 sin theta. 1.5 into 5 வந்து 7.5. So sin theta becomes 1 by 2. So theta is 30 degree. Option 1. Okay. In a moving coil galvanometer, the deflection theta of coil is related to the electric current as உங்களுக்கு தெரியும் current sensitivity NAB sin theta by C. For smaller angles tan theta is approximately equal to sin theta, right? So I க்கும் theta க்கும் என்ன relation? They are directly proportional. Okay. அடுத்தது angular momentum of an electron is J vector and the magnitude of magnetic moment is. ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து லைக் நியூக்ளியஸ் மாதிரி ஒரு ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது
இதோட ஆங்குலர் மொமெண்டம் இல்லை மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க நம்ம NIA யூஸ் பண்ண வேணாம். பட் we use another one called a gyromagnetic ratio. Magnetic moment by angular momentum is equal to Q by 2m. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்குறாங்க. they gave you angular momentum as J. எலக்ட்ரான் சொல்லிட்டாங்க, சார்ஜ் வந்து E by 2 times m. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து நீங்கள் EJ by 2mனு எழுதலாம், which is option 2. This ratio is called as gyromagnetic ratio. அடுத்தது, a millivoltmeter of 25 millivolt range is to be converted into an ammeter of this much range. The value of necessary shunt is. வோல்ட்மீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அம்மீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஷண்ட் கேட்குறாங்க. சரி, ஷண்ட்டோட ஃபார்முலா IG into resistance of G by I minus IG. கரெக்டுங்களா? இப்போ IG டைரெக்டாக கொடுக்கல. Can I write IG as VG by G, Ohm's law, V by R. ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன எழுதலாம்னா V or voltmeter range by G into G by I minus V by G. இங்கே G கேன்சல் ஆகிடும். வியோட வேல்யூ வந்து 25 மில்லி வோல்ட் கொடுத்துருக்காங்க. by 25 minus 25 into 10 power minus 3 by G. கேலனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆப்வியஸ்லி அதிகமாக இருக்க போது. இந்த வேல்யூவே ரொம்ப கம்மி 25 கூட கம்பேர் பண்ணும்போது. அப்போ இன்னொரு பெரிய வேல்யூவால் டிவைட் பண்ணும்போது this term can be neglected. Can be written as 25 into 10 power minus 3 by 25, which is 0.001. Option 1. Okay. அடுத்தது, in order to pass 10% of main current through a moving coil galvanometer of 99 ohms, the resistance required to shunt is. இது உங்கள் கேலனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 99 ஓம்னு சொல்லிட்டாங்க. மெயின் கரண்ட் I. இப்போ நீங்கள் ஷண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணுறீங்க, இது ஷண்ட். கேலனோமீட்டரில் வந்து 10% ஆஃப் த மெயின் கரண்ட் தான் போகணுமா? அப்போ 0.1I தான் போகணும். அப்போ இதில் எவ்வளோ போகும்? 0.9I போகும். Since they are in parallel, their potential difference is same. 0.1I into 99 is equal to 0.9I into shunt. I cancel ஆகிடும். This is 9. So shunt is going to be 11 ohm. Okay. So prediction 2027 prediction வந்து என்ன மாதிரி questions வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த சாப்டர்லேருந்து I'll tell you ஒரு 5 மாடல் கொஷின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்லி ஷேப்ஸு, இந்த மாதிரி ஷேப்பில் மேக்னெட்டிக் ஃபீல்டோ எங்கே இல்லை இந்த மாதிரி ஷேப்பு, இல்லை நம்ம போட்டோ உள்ள வேறு வேறு ஷேப்ஸ். ஸோ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஓ என்ன, இது கேட்டு கொஷின்ஸ் வரலாம். ஓகே. செகண்ட், you might expect questions from force. ரெண்டு parallel wiresனால ஃபோர்ஸ் என்ன, இந்த QVB sin theta யூஸ் பண்ணி ILB sin theta யூஸ் பண்ணி இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வரலாம். மூணாவது, அதில் பர்டிகுலராக இந்த சர்க்குலர் ஒரு சார்ஜ் வந்து நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து 90 டிகிரியில் மூவ் பண்ணுறீங்க, இந்த சைக்ளோட்ரான், இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். ஃபோர்த், conversion of galvanometer into ammeter, voltmeter, இந்த questions வரலாம். இல்லது இப்போ இந்த பார்த்தோம் நம்ம gyromagnetic ratio, angular momentum, இது பேஸ் பண்ணி questions வரலாம். ஓகே. இந்த சர்க்குலர் பார்ட்டில் மேஜராக இந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பார்த்து ஒரு 2 பார்ட்டிக்கல் கொடுத்துட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அண்ட் தென் டியூட்டீரியான் இல்லை ப்ரோட்டான் மாதிரி பார்ட்டிக்கல் கொடுத்துட்டு 2 பேருக்கும் சேம் ஸ்பீடு இருக்குது,
இல்லை சேம் மொமெண்டம், சேம் கைனடிக் எனர்ஜி, வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் தேர் சர்க்குலர் பாத்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஓகே, இதுதான் வந்து 2027க்கு ஐ ப்ரிடிக்ட் கொஷின்ஸ் மைட் கம் ஃப்ரம் தீஸ் ஏரியாஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் டூ காமெண்ட். ஐ லுக் பேக் அண்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.